காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல பிஎம் மோடி அவர்கள் மூலியமா ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டாயமா உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு அப்படின்றது இருக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க வந்து விண்ணப்பிச்சு மாசம் 9,000 ரூபாய் அப்படின்றது ஊக்கத்தொகையா, இன்டர்ன்ஷிப்ல கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகையா நீங்க வந்து பெறலாம். இது எப்படி நீங்க பண்ணணும், இதுல எப்படி நீங்க ஜாப் வாங்குறது அப்படின்ற டீடைல் தான் நான் காலையில ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். பிஎம் மோடி ஸ்கீம் வீடியோ லிங்க் அப்படின்ட்டு தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் மெயினா நார்த் இந்தியால நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் டயர்ல வேலையும் வந்து வாங்கிட்டாங்க. இப்ப செகண்ட் டென்யூரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியா கொடுத்திருக்காங்க. சோ தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. இதை ஈஸியா எடுத்துக்காதீங்க. முக்கியமா இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்க இன்ட்ரெஸ்டும் அண்ட் உங்க நாலேஜும் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்தா போதும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். சோ பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரிக்கே இன்னைக்கான அடுத்த வீடியோ பார்க்கலாம். வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்திய பருத்தி கழகம், அதாவது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அரசு வேலைகள் தான். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 148 காலி பணிகள் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்து விடப்பட்டிருக்கு. இதோட ஆரம்ப சம்பளமா 22,000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி நமக்கான சேலரி வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 விதமான பதவிகள் கேட்டிருக்காங்க. அந்த 4 விதமான பதவிகளுக்குமே ஏதோ ஒரு டிகிரியோ இல்ல நீங்க வந்து மாஸ்டர் டிகிரியோ முடிச்ச எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை 25 அப்படின்றதான் கடைசி தேதி. அதுக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், சோ இதுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸாம்ஸ், அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோல தெளிவா வந்து மென்ஷன் வந்து பண்றேன். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே மறக்காம அப்ளை வந்து பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் டீடைல் தான். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 148 வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு விடப்பட்டிருக்கு. இதுல மெயினா என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே 2 கேட்டகரி, ஒன்னு அக்கௌண்ட்ஸ், இன்னொன்னு வந்து ஜென்ரல். இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. 22,000 ரூபாயில இருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி வந்து ஒரு வேலை வாய்ப்போட கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இந்த வேலைகளுக்கு ஜூலை 9, அதாவது நேத்து நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அதுல இருந்து ஜூலை 24 அன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து எந்த விதத்திலயும் உங்களுக்கு வந்து வந்து இந்த எப்படி சொல்றா கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரி பீரியட்லாம் கிடையாது. ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். சோ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வேலைகள் தான். சோ இந்த வேலை வாய்ப்புகள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சி, ஓவராலா 148 வேகன்சிஸ் வந்து இருக்கு. சோ அத வந்து ஒரு போஸ்டிங்ஸ் வைஸ் வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. மொத்தம் இந்த 4 விதமான வேலை வாய்ப்புகளுக்கும் சேலரி வந்து எப்படி பிரிக்கப்படுது, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா 22,000 ரூபாயில இருந்து 90,000 வரைக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு 30,000 இருந்து 1,20,000 வரைக்கும், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ்க்கு 22,000 இருந்து 90,000 வரைக்கும். இது எல்லாமே அப்ராக்சிமேட்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தராங்க. இது போக உங்களுக்கு வந்து அலோன்ஸ் அப்படின்றது இருக்கு. டியரன்ஸ் அலோன்ஸ், ரெண்ட் அலோன்ஸ், ஹோம் அலோன்ஸ் அப்படின்ட்டு அலோன்ஸ்ன்றதே எக்கச்சக்கமானது விதத்துல வந்து வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சோ அதையுமே நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேலைகளுக்கு மட்டும் நீங்க வந்து ஹிந்தி வந்து கட்டாயமா முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஜாபுக்கு தான். மற்ற ஜாபுக்கு வந்து ஹிந்தி அப்படின்றது மேனிட்டரி வந்து கிடையாது. நீங்க நார்மலா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதும். மெயினா ஒன்னே நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுல 50% மேல, அதாவது செகண்ட் கிளாஸ்ல நீங்க வந்து பாஸ் வந்து பண்ணிருக்கணும். ஒருவேளை 50% கீழே, அதாவது தேர்ட் கிளாஸ்ல நீங்க வந்து டிகிரி வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வேலைகளுக்கு அன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதை வந்து கரெக்டா பார்த்து மேக்ஸிமம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் இல்ல செகண்ட் கிளாஸ்லயும் பாஸ் பண்ணிருப்பீங்க. சோ இருந்தாலும் நான் வந்து சொல்லிக்கிறேன், அதை வந்து மென்ஷனும் வந்து பண்ணிடுறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட்ங்க. சரியா 18 வயசுல இருந்து அதிகபட்சமா 32 வயசு வரைக்கும், சில வேலைகளுக்கு 30 வயசு வரைக்கும் இருக்கு. இது போக நீங்க வந்து SC ST ஆறீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன். சோ அப்போ 35ல இருந்து 37 வயசு வரைக்கும். ஓபிசிக்கு
3 வருஷம் அப்படின்ற போது 33ல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஷனுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றவே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கீழே அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். எப்பயுமே அஃபிஷியல் சைட்ல நம்ம வந்து கொடுத்துருவோம். கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட் பாக்ஸ்ல இங்க வந்து கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா? எஸ், இந்த கிளிக்கர் அப்படின்றத நீங்க டச் பண்ணி தான் நீங்க தாராளமா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்ல இருந்து இப்போ உடனே கூட அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அபிஷியலா கார்பரேஷன், காட்டன் கார்பரேஷனோட இந்தியாவோட சைட்டுமே வந்து இருக்கு. இப்போ கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பாத்தீங்களா? அதை வந்து தொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் தெரியுதா? அதையுமே நீங்கள் வந்து தொடுங்க. ஸோ யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டா லிங்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து லிங்கை வந்து செக்யூர்ட் ஆக்கி உங்களுக்கு வந்து தரதுக்காக மட்டும்தான், வேற எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து செகண்ட்ஸ் வந்து முடியுதா? ஸோ முடிகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அகைன் வந்து அந்த லிங்க் வந்து செக்யூர்டா வரும். இப்போ எனக்கு திருப்பி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே அகைன் கிளிக்கர் தெரியுதா? இப்போ நான் அதை வந்து டச் பண்றேன். இப்போ இதை தொட்டோன்னே எனக்கு வந்து இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் இண்டெக்ஸ் பேஜுக்குள்ள வந்து வந்துருச்சு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணேன்னா நமக்கான டீடைல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க போறீங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரெண்டாவதா இருக்கக்கூடிய லிங்க்கும், இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மூணாவதா இருக்கக்கூடிய கிளிக்கரையும் நீங்கள் தொடரணும். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா இந்த கிளிக்கர் அப்படின்றவே நீங்கள் வந்து தொடுங்க. ஸோ நமக்கு வந்து லோடிங் வந்து ஆகும். எப்படி எஃபியோ இன்ஸ்டாவோ ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அப்படின்னா நமக்கான ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம்ல, எஸ் அதே மாதிரிக்கு இங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் நேம், அதாவது எந்த போஸ்ட், மொத்தம் வந்து ஒரு 4 விதமான போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே இருக்கு. நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரலுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் கோட் வந்து இங்க வந்து வந்துடும். உங்களோட பேர், அதாவது ஆதார் கார்டுல உங்க நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்க வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் ரெண்டுக்குமே பர்டிகுலரா தனியா வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து போகும். சோ பாத்துக்கோங்க. இந்த இடத்துல அக்ரி அப்படின்ற பாக்ஸை டிக் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த கேப்சா தெரியுது, உங்களுக்கு என்ன கேப்சாவானா தெரியலாம். சோ அந்த ஷோ ஆகிற கேப்சாவை இங்க ஃபில் பண்ணிட்டு ரீவெரிஃபை அப்படின்ற கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் வந்து பண்ணிட்டீங்க உங்க நேம், உங்க ஜிமெயில் ஐடி, உங்க போன் நம்பரை வச்சு. சோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள போயிட்டு எப்பயும் போல ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான் விஷயங்கள்ங்க. சோ இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். மெயினா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா ஒரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகணும். நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இதுல வந்து கிடையாது. ஒருவேளை அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான். அந்த ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வேலைகளுக்கு செலக்ட் ஆயிருவீங்க. ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி மட்டும் நடக்கும். சோ அதுலயுமே நீங்க வந்து ஓகே ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு செலக்டட் தான். சோ தமிழ்நாட்டுல எங்க வேணாலுமே போஸ்டிங் வந்து இருக்கலாம். சோ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஆபீசஸ் எங்க இருக்குன்னு கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. சோ தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அங்க போய் நீங்க வேலை பார்க்கிறதுக்கு வில்லிங்காவும் இருக்கணும். சோ அதையுமே வந்து பாத்துக்கோங்க. இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இதோட எக்ஸாம் படிக்கிறதுக்கான புக்கையுமே நான் ரெஃபர் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், காட்டன் கார்பரேஷனோட புக்குமே. சோ அதையுமே நீங்க தாராளமா படிச்சு பாத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.